வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசியை பற்றி. விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் எளிதில் யாரையுமே நம்ப மாட்டீங்க. ஆனால் ஒருத்தரை நம்பிட்டீங்க அப்படின்னா முழுமையாக நம்புவீங்க. மேலோட்டமான பாசம் உங்களுக்கு பிடிக்காது. ஆழமாக உண்மையாக எல்லையில்லாமல் நேசிப்பதையே உங்களுடைய இயல்பாக வச்சுட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் வரும் உறவுகள் சாதாரணமாக இருக்காது. அவை உங்களை உயர்த்தும் அல்லது உங்களை உடைக்கும். இந்த உறவு உங்களை வெளிப்படையாக மோசம் செய்யாது. அதுவே அதனோட ஆபத்து. உள்ளுக்குள்ளே இருக்கும் உணர்ச்சிகளை நன்றாக புரிஞ்சுக்கிட்டு தான் நடக்கும். நீங்கள் எல்லா உணர்ச்சிக்கும் வசப்படுவீங்க. எதற்கு அமைதியாக இருப்பீங்க, அது எல்லாமே அறிஞ்சு வச்சு அதற்கேற்ப விதமாக உங்களை கட்டுப்படுத்தும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பலமே நம்பிக்கை தான். அதே நேரத்தில் அதுவே மிகப்பெரிய பலவீனமாகவும் இருக்குது. நீங்கள் ஒருவருக்காக நிறைய தியாகம் செய்வீங்க. அதனால் அதை வெளியில் சொல்ல மாட்டீங்க. அவர்களுக்கு தெரியும் நீ என்று நம்புவீர்கள். ஆனால் அந்த உறவு உங்கள் மௌனத்தை புரிதலாக அல்ல, அமைதியாக நினைக்குது. இந்த உறவு யார் அப்படின்னு கேட்டால், உங்களோட உணர்ச்சிகளை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய ஒருத்தராக தான் இருக்காங்க. உங்களுடைய நம்பிக்கையை தன் வசதிக்கு ஏற்ப திருப்பி கொள்ளுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் காயப்பட்டாலுமே உடனே வெளியில் காட்ட மாட்டீங்க. சிரிப்பீங்க, வழக்கம் போல் நடந்துக்குவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு தூரமே உருவாகும். அந்த தூரம் மெதுவாக பெருசாகும். ஒரு நாள் நீங்கள் பேசாமல் விலகும் பொழுது எதிரிழப்பவருக்கு அதற்கு காரணமே புரியாது. சில நேரங்களில் இந்த உறவு உங்களை சந்தேகப்படுத்தும். உங்களை நேர்மையையும் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய உண்மையையும் நீங்கள் விளக்கம் சொல்ல முயற்சி செய்வீங்க. ஆனால் அந்த விளக்கம் எவ்வளவு சொன்னாலுமே முழுமையாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தான் நீங்கள் மெதுவாக மௌனத்தை தேர்ந்தெடுப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உறவுகளில் முக்கியமான ஒன்று நம்பிக்கையின் ஆழம்தான். ஆனால் அந்த ஆழம் ஒரு பக்கம் மட்டுமே இருந்தாலும் அது கடலாக இல்லாமல் சுழற்சியாக மாறும். அதில் தான் நீங்கள் சிக்கிக்கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரங்க மனசில் ஒரே ஒரு உண்மை தெளிவாகும். எல்லாருக்கும் ஆழமாக நேசிக்க தெரிஞ்சவர்கள் கிடையாது. எல்லோருமே உங்கள் அளவுக்கு உணர்ச்சியாக இருக்கிறதும் கிடையாது. இந்த புரிதல் உங்களை குளிர்ச்சியாக மாற்றாது, ஆனால் தேர்ந்தெடுப்பதில் கவனமாக மாற்றும். இனி யார் இடத்துலையும் உங்கள் உள்ளத்தை முழுவதுமே திறக்க மாட்டீங்க. உண்மையை உணரும் இடத்துல மட்டும்தான் இருப்பீங்க. உங்கள் ஆழமும் வெளிப்படும். நட்சத்திரங்கள் இப்போது விருச்சிக ராசியிடம் சொல்ல விஷயம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் உணர்ச்சிகள் பலவீனம் கிடையாது. அதை தவறான இடத்துல செலவழிப்பதே வழி. வரும் நாட்களில் நீங்கள் உறவுகளில் எல்லை போட ஆரம்பிப்பீங்க. அந்த எல்லை குளிர்ச்சியால் அல்ல, சுயமரியாதையால். அப்போதுதான் யார் உண்மையிலேயே உங்களை நேசிக்கிறாங்க, யார் உங்கள் ஆழத்தை பயன்படுத்தி கொள்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படும். விருச்சிக ராசிக்காரங்க உண்மையான உறவு உங்களை பாதுகாப்பாக உணர வைக்கும். போலியான உறவு உங்களை எப்போதுமே சந்தேகத்திலேயே வச்சுட்டு இருக்கும். இந்த வித்தியாசத்தை இனி உங்கள் மனம் தெளிவாக அறிஞ்சு கொள்வீங்க. அதை மதிக்காத இடத்துல இனி எந்த உறவுமே நிலைத்து இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பொழுதுமே இனி உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை புரிஞ்சு மற்றவங்க கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாகவே இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஒருத்தவங்களை நம்பிட்டு அவங்களுக்காக உங்கள் மனசை முழுசுமே திறந்து வச்சிட்றீங்க. உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாத்துக்கிட்டையுமே காட்ட மாட்டீங்க. ஆனால் அதே உறவுக்குள்ள மட்டும் எந்த மறைவும் இல்லாமல் இருப்பீங்க. அதனால தான் அந்த உறவு உங்களை மற்றவங்களை விட அதிகமாக பாதிக்க முடியுது. இந்த உறவு உங்களை சத்தமாக காயப்படுத்தாது. மெதுவாக, அமைதியா, ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு மௌனம், இவை எல்லாமே சேர்ந்து உங்கள் மனசில் சந்தேகத்தை விதிக்கும். நான் போதுமானவனா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளேயே உருவாக வைக்கும். உண்மையிலேயே அந்த கேள்வி உங்களுக்கு தேவையில்லாதது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் மிகுந்த வலியை கொடுக்கும். நீங்கள் உண்மையாக இருந்தாலும், உங்களை சந்தேகப்படுத்தும் பொழுது, நீங்கள் நேர்மையாக இருந்தாலும், உங்களை விளக்க சொல்ல வைக்கும் பொழுது, அந்த தருணங்களில் உங்கள் மனசு மெதுவாக மூடிக்கும். இந்த உறவு யார் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நம்பிக்கையை சோதனை செய்யும் ஒருவர் தான். உங்கள் ஆழமான உணர்ச்சிகளை தன் அதிகாரமாக மாற்றும் ஒருவர் தான். விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் கோவப்பட மாட்டீங்க. ஆனால் ஒரு முறை காயம் ஆழமாக பட்டுட்டீங்க அப்படின்னா அதை மறக்கவே மாட்டீங்க. வெளியில் சாதாரணமாக நடந்துக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கோடே விழுந்திருக்கும். அந்த கோடு காலம் செல்ல செல்ல உங்களால் அந்த உறவுலேருந்து தள்ளி வைக்கப்படும்.
சில உறவுகளில் இந்த உறவு உங்களை காயப்படுத்த முயற்சிக்கும். நீங்கள் யாருடன் பேசுகிறீங்க, எதை விரும்புகிறீங்க, எதை பகிர்றீங்க, எல்லாத்துலேயும் ஒரு கண்காணிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அன்பு அப்படிங்கிற பெயரில் மறைச்சி வச்சிருவாங்க. ஆனால் உண்மையிலேயே அது ஒரு பயம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சுதந்திரம் முக்கியம். அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த சுதந்திரம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மனசுக்குள்ளே போராட்டம் ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு உண்மை புரிஞ்சுக்கணும். அன்பு அப்படிங்கிறது கட்டுப்பாடு கிடையாது. நம்பிக்கை என்பது சோதனை கிடையாது. இந்த புரிதல் வந்ததும் நீங்கள் மெதுவாக உங்கள் எல்லைகளை தெளிவுபடுத்துவீங்க. அதிகமாக பேசாமல் ஆனால் உறுதியாக செயல்பாட காட்டுவீங்க. அந்த மாற்றம் சிலருக்கு பயமாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். நட்சத்திரங்கள் இப்போது விருச்சிக ராசிக்கு என்ன வர விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ஆழம் உங்களுடைய பலம். ஆனால் அதை எல்லாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. வரும் நாட்களில் நீங்கள் உண்மையான உறவுகளை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் வச்சுக்கொள்ளுங்க. மற்ற உறவுகளை தானாகவே விலகி போயிட்டே இருக்கும். அதில் வருத்தம் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே மனசுக்குள்ளே விலக்கி விட்டீங்கன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்க உண்மையான உறவை உங்களை பாதுகாக்க உணர வைக்கும். போலியான உறவு உங்களை எப்போதுமே விழிப்புடன் வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வித்தியாசத்தை இனி உங்களால் மனம் மறக்காது. உங்களை ஆழமான சரியான இடத்துலேருந்து தான் அந்த வாழ்க்கையை அழகாக்கும். தவறான இடத்துலேருந்து அந்த மனசு தான் அதிகமாக காயப்படும். உங்களை எப்பொழுதுமே உங்கள் கூட இருக்கக்கூடிய உறவு வெளிப்படையாக இழிவுபடுத்தாது. மாறா உங்களை பற்றிய சின்ன ரகசியத்தை, உங்களுடைய உணர்ச்சிகளை, உங்களுடைய பயங்கள் அனைத்தையும் மெதுவாக நினைவூட்டி கொண்டே இருக்கும். நீ இப்படி தான், உனக்கு இதுதான் பலவீனம் அப்படிங்கிற வார்த்தைகளை முதல்ல புரிதல் போல தோன்றும். ஆனால் காலம் செல்ல செல்ல உங்களை சந்தேகப்பட வைக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகவும் வலிக்கும் விஷயம் அப்படிங்கும் பொழுது, நீங்கள் உண்மையாக இருந்தும் உங்களை சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது, நீங்கள் அன்பாக இருந்தும் உங்களை சந்தேகத்தின் கண்களால் பார்க்கும் பொழுது, அந்த தருணங்களில் உங்கள் மனசு மெதுவாக மூடிக்கொள்ளும். இந்த உறவு யார் அப்படின்னா, உங்களுடைய நம்பிக்கையை கட்டுப்பாடாக மாற்றும் ஒருவர் தான். உங்கள் உணர்ச்சிகளை தன் அதிகாரமாக பயன்படுத்தக்கூடிய ஒருவராக தான் இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் ஒருபொழுதும் உடனே விலக மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த பொறுமையை அந்த உறவுக்கு அதிக இடம் கொடுக்குது. நீங்கள் சத்தம் போடாததால் உங்களுடைய வழி இல்லை அப்படிங்கிற அவர்கள் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். சில நேரங்களில் இந்த உறவு உங்களை தனிமைப்படுத்த முயற்சிக்கும். மற்றவர்களிடத்திலிருந்து தூரம் வைக்க சொல்லுவாங்க. அதை அன்பு அப்படிங்கிற பெயரில் மறைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அது உங்களுடைய உலகத்தை சுருக்க முயற்சிக்கும் ஒரு செயல்னு கூட சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஆழமான உறவுகளை பிடிக்கும். மேற்பரப்பான தொடர்புகள் உங்களுக்கு சலிப்பை கொடுக்கும். ஆனால் அந்த ஆழம் ஒரு பக்கம் மட்டும் இருந்தால் அது சுமையாக மாறத்தான் செய்யும். நீங்கள் எல்லாத்துலேயுமே உணர்வீங்க. ஆனால் உங்களை ஒருவருமே உங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற ஆளே கிடையாது. இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய உண்மையே தெளிவாகுது. எல்லாரும் உன்னோட அளவுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. எல்லாரும் உன் அளவுக்கு ஆழமாகவும் நேசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் வந்தால் மட்டும்தான் உங்கள் பார்வை மாறும். இனி யார்கிட்டையும் முழுமையாக உங்களை திறந்து வைக்க மாட்டீங்க. நம்பிக்கை மெதுவாக உருவாகும். சோதனைகள் அல்ல, அனுபவத்தின் மூலமாக தான் வரும். நட்சத்திரங்கள் இப்போது விருச்சிக ராசிக்கு சொல்கிறது ஒன்று தான். உங்களுடைய உணர்ச்சிகள் குறை கிடையாது. அது தவறான இடத்துல செலவழிக்கப்படும் போது தான் அது வலியை உருவாக்குது. வரும் நாட்களில் நீங்கள் உறவுகளில் எல்லை போட தொடங்குவீங்க. அந்த எல்லை குளிர்ச்சியால் கிடையாது, சுயமரியாதையால். அப்போது தான் நான் யார் அப்படிங்கிற உண்மையை உங்களை மதிக்கப்படுறீங்க. யார் உங்கள் ஆழத்தை பயன்படுத்தி கொள்கிறாங்களோ அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய நேரம் தான் இது. விருச்சிக ராசிக்காரங்க உண்மையான உறவு உங்களை பாதுகாப்பாக உணர வைக்கும். போலியான உறவு உங்களை எப்போதுமே விழிப்புடன் வச்சுருக்கும். இந்த வித்தியாசத்தை இனி உங்கள் மனம் மறக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ஆழமான மனசு சரியான இடத்துல இருந்தால் மட்டும்தான் அது உங்களை உயர்த்தும். தவறான இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதே மனசு தான் அதிகமாக காயப்படும். யார் உங்கள் கூடயே இருந்து உங்களை டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மேலே தான் நீங்கள் அதிக பாசம் காட்டி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத ஒருபோதும் நீங்கள் மறக்காமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போய்கொண்டே இருக்க முடியும். மற்றவர்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு அவர்கள் அப்படி நினைத்து விடுவார்கள், இவர்கள் இப்படி நினைத்து விடுவார்கள் அப்படி என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீங்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. அதனால் உங்களுடைய செயல்கள், உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய சந்தோஷங்களை உங்களுடனே வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். நீ நம்பி யார்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறியோ அவங்க உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் கண்டிப்பாக நிச்சயம் உங்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும்.
உங்களுடைய ஆழத்திற்கும் உங்களுடைய புரிதலும் வேற மாதிரி. உங்க கூட இருக்கக்கூடியவங்க புரிதலும் அவங்களுடைய பாசமும் வேற மாதிரி. அவங்க உங்ககிட்ட பாசம் காட்டி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போறத நீங்களே உங்க கண்கூட பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே வெற்றி பெற்று சந்தோஷமாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க சேனல் மூலியமா உங்கள வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.